சக மருத்துவர்கள் முன்னிலையில் தன்னை அவமானப்படுத்திய பாஜக அமைச்சர் விஸ்வஜித் ராணே அதே இடத்திற்கு மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்டால்தான் ஒப்புக்கொள்வேன் என கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைமை மருத்துவர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் அவமதிக்கப்பட்டதற்கு தீர்வு கிடைக்குமா? Don't force me to act. Put your hands out first when you're standing in front of me. Don't open your mouth when I'm talking. Send him right now. And issue him a direction that he should not report. I'm suspending him right now. கோவா மருத்துவக் கல்லூரியின் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வருபவர் டாக்டர் ருத்ரேஷ் குட்டிகர். இவர் கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவசரமாக வந்த நபர் ஒருவர் தனக்கு B12 இன்ஜெக்ஷன் உடனடியாக போட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து உடனே ஊசி போட்டால்தான் நகர்வேன் என அவர் அடம்பிடித்ததாக கூறப்படுகிறது. B12 இன்ஜெக்ஷன் அவ்வளவு அவசரமாக போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் புறநோயாளிகள் பிரிவுக்கு சென்று காத்திருக்குமாறு கூறியுள்ளார் டாக்டர் ருத்ரேஷ். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதுடன் கோவா சுகாதாரத்துறை அமைச்சர் விஸ்வஜித் ராணேயிடம் புகார் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கோபத்துடன் விரைந்துள்ளார். மருத்துவமனைக்குள் ஆவேசமாக நுழைந்த அமைச்சர், யார் இங்கே CMO? அவரை கூப்பிடுங்கள், அவர் உடனே என் முன் வர வேண்டும் என கூறியவாறு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்துள்ளார். CMO कौन है? CMO कौन है? Who's the CMO? Where is the CMO? All of you, where is the CMO? Where is he? Call him. CMO. ஜூனியர் மருத்துவர்கள் தலைமை மருத்துவருக்கு தகவல் கொடுக்க அவர் அமைச்சர் முன்னிலையில் வந்துள்ளார். அவரை நிற்க வைத்தவாறே பேசிய அமைச்சர், நீ உன் நாக்கை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு மருத்துவர், நோயாளிகளிடம் பணிவாக பேச வேண்டும் என்று கூறியபோது மருத்துவர் பதிலளிக்க முயன்றார். உடனே ஆவேசமடைந்த அமைச்சர், முதலில் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கையை வெளியே இடு, முகத்தில் அணிந்திருக்கும் மாஸ்கை கீழே இறக்கிவிடு என அடுத்தடுத்து உத்தரவுகளை போட்டு அட்டென்ஷனில் நிற்க வைத்தார். You learn to control your tongue. You're a doctor. Don't force me to act. Put your hands out first when you're standing in front of me. I generally don't lose my cool. But you have to behave yourself. However much you're loaded, you will talk properly to the patient. And guide the patient. Urban Health Center and चल, हांगा चल म्हण तूं कित्याक रावला हांगा मागीर? कित्या खातीर जॉब घेता गव्हर्मेंटान? उलोवपाक रीत आसूंक जाय तुका. तूं डॉक्टर तूं. मास्क काड पयलीं, म्हाका तोंड पळोवंक जाय तुजें. சக மருத்துவர்கள் முன்னிலையில் விரலை ஆட்டியபடி தொடர்ந்து அமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது மருத்துவர் தன்னிலை விளக்கம் கொடுக்க முயன்றார். ஆனால் அவரை பேச விடாமல் தடுத்த அமைச்சர், நான் பேசுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும், குறுக்கே பேசக்கூடாது என தடை விதித்தார். அதன்பின் தலைமை மருத்துவரை நோக்கி, இந்த நொடி முதல் உன்னை சஸ்பெண்ட் செய்துவிட்டேன், வீட்டிற்கு செல் என கூறியபடி நடந்து சென்றார். தொடர்ந்து மருத்துவர் விளக்கம் கொடுக்க முயன்றபோது, வாயை மூடு, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீ சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டாய் என கூறிவிட்டு சென்று விட்டார். I don't want to listen to you. When I make up my mind, I don't want to listen. I don't want to listen. I am suspending you from this moment. Go home before my blood pressure boils and I take some other action on you. You will not be in service from this. You go from whatever. I also work from morning to night. I want you out from here. Issue instruction that I have said that he's being placed under suspension. Don't open your mouth when I'm talking. Send him right now. And issue him a direction that he should not report. I'm suspending him right now. உடனடியாக அவரை இடைநீக்கம் செய்ய தனது சகாக்களுக்கு உத்தரவிட்ட அமைச்சர், தான் சுகாதார அமைச்சராக இருக்கும் வரை மருத்துவர் விளக்கமளித்தாலும் கூட மீண்டும் பணியில் அமர்த்தப்பட மாட்டார் என்று ஆவேசமாக கூறினார். கடந்த சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகி மருத்துவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்தனர்.
கடந்த திங்கட்கிழமை கோவா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், ஆலோசகர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவாவில் ஆளும் பாஜக அமைச்சரின் இந்த செயலுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்த காங்கிரஸ் கட்சி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரியது. இந்த நிலையில் அமைச்சர் விஸ்வஜித் ரானே உடனடியாக சமூக வலைத்தளம் மூலம் மன்னிப்பு கோரினார். தான் திடீர் தூண்டுதலால் கோபமடைந்ததாகவும், மருத்துவர்கள் சமூகத்தை மதிப்பதாகவும், மருத்துவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் விஸ்வஜித் ரானே தனது மன்னிப்பில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் என்னை அவமதித்த அதே இடத்திற்கு வந்து அமைச்சர் ரானே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மருத்துவர் ருத்ரேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய மருத்துவர் ருத்ரேஷ், என்னை பொதுவெளியில் பலர் முன்னிலையில் அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் ரானே அதே இடத்திற்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸ்டூடியோவுக்குள் மன்னிப்பு வீடியோ எடுத்து வெளியிடுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். இதனிடையே மருத்துவர்கள் சார்பில் 5 கோரிக்கைகள் அடங்கிய பட்டியல் மருத்துவமனை டீன் பண்டேகரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த விவகாரம் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. I generally don't lose my However much you're loaded, you will talk properly to the patient.